ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வீட்டிலிருந்து பேசிவ் இன்கம் கெட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பேசிவ் இன்கம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தூங்கிட்டு இருந்தாலுமே கூட நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கேஷ்ன்ற விஷயம் கிரெடிட் ஆகுறது தான் பார்த்தீங்கன்னாக்கா பேசிவ் இன்கம். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நெவர் கிவ் அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, வேர்ல்டில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருக்குமே ட்ரீம் என்ற விஷயம் இருக்குது. பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ட்ரீம் ஹவுஸ் பில்ட் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிராண்டு லைஃப் லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ எல்லாராலையுமே அவங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பீப்புள்ஸால் மட்டும்தான் அவங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியுது. இன்னும் ஒரு சில பீப்புள்ஸால் அவங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியாமே போயிடுது. என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு மணி. இந்த மணின்ற ஒரு விஷயம் இல்லாதனால தான் அவங்களுடைய ட்ரீமை அவங்களால அச்சீவ் பண்ண முடியாமல் போகுது. அப்போ அவங்க திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம கிட்ட மணி இல்லாதனால தான் நம்மளுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியாமல் போகுது. அப்போது நம்ம நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு ஜாபுக்கு போனோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஜாப்ன்ற ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி போகிறாங்க. இந்த ஜாப்ன்ற ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் ஜாபுடைய ரியாலிட்டி அவங்களுக்கு தெரிய வருது. என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ சேலரி, மந்த்லி சேலரி பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஒரு வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக மந்த்லி ஒரு 20,000 வாங்குற ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. அப்போது நீங்கள் 10,000 வாங்கலாம், இல்லை ஒரு 15,000 கூட நீங்கள் சேலரி வாங்கலாம். நம்ம ஆவரேஜாக ஒரு 20,000 வச்சுப்போம். அப்போது அந்த ஒரு 20,000 உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸோட நம்ம கால்குலேட் பண்ணும்போது பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஹவுஸுக்கு ரெண்ட்டு பே பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 10,000. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பைக் வாங்கியிருப்பீங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் தான் வாங்கியிருப்பீங்க, அது ஒரு 5,000 இஎம்ஐ பே பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு பைக்குக்கு மந்த்லி பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 5,000. அப்போது நீங்கள் வாங்குற அந்த ஒரு 20,000 இந்த ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கே முடிஞ்சிருது. அப்போ மீதி இருக்கிற ஒரு எக்ஸ்பென்சஸ்க்கு எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபுட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்குவீங்க? ஸோ நெக்ஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? சில்ட்ரன்ஸ்க்கு எஜுகேஷன் ஃபீஸ் எப்படி கட்டுவீங்க? ஸோ மந்த்லி பில்ஸ் எல்லாமே எப்படி பே பண்ணுவீங்க? கரண்ட் பில்லு, ரீசார்ஜ் பில்லு, கேஸ் பில்லு, எக்ஸட்ரா நிறையா சொல்லிட்டு போகலாம். ஸோ இதையும் தாண்டி உங்கள் ஃப்யூச்சருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் ₹1 எப்படி உங்களால் எடுத்து சேவ் பண்ணி வைக்க முடியும் கேட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க். அப்போது இதனால தாங்க ஒரு பர்சன் கடைசி வரைக்கும் அவனுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ அதையும் தாண்டி அந்த ஒரு ஜாபை சூஸ் பண்ணி போகிறது மூலிமா ஒருத்தவன் தன்னுடைய லைஃப்பை ஒருத்தவன் கீழே அர்ப்பணிக்கிறான், அடிமையாக அர்ப்பணிச்சிடுறான். அவன் போகிறது மூலிமா அவனுடைய லைஃப்ன்றது திரும்ப ரொட்டைன் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி ஜாபுக்கு போகிறவனுடைய லைஃப் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா மார்னிங் 6 o'clock கிளம்புவாங்க, நைட்டு 9 o'clock தான் வீட்டுக்கே வருவாங்க. அப்போது இதுதான் அவங்களுடைய எவ்ரிடே ரொட்டைனாக இருக்கும். அவங்க லைஃப் ஃபுல்லாக இதுதான். அவங்க ஜாபு போகிறது மூலிமா திரும்ப இந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு லைஃப்பை அவங்களால லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போது இதனால தாங்க ஒரு பர்சன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் லைஃப்பை லீட் பண்ணவும் முடியல, அவனால் அவனுடைய ட்ரீமை கடைசி வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியாமல் போகுது. ஸோ கடைசி வரைக்கும் அவனுடைய ட்ரீம் எல்லாமே ஒரு கனவாகவே போயிடுது. ஸோ அப்போது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கண்டிப்பாக இந்த ஒரு மிஸ்டேக்கை பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஜாபுக்கு போகிற ஒரு பர்சனாக இருக்கலாம். அந்த ஒரு மந்த்லி சேலரி உங்களுக்கு பத்தாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஜாபை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம், அப்படி இல்லை படித்து முடிச்சுட்டு ஜாபே இல்லாத ஒரு பர்சனாக கூட நீங்கள் இருக்கலாம். அப்போது உங்களுக்காக தான் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எண்டு வரைக்கும் லிசன் பண்ணீங்க அப்படின்னாக்கா, ஸோ உங்களாலே உங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை உங்களால் லீட் பண்ண முடியும். வாங்க நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போது நம்ம பார்க்க போகிற ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னாக்கா, ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ண ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் டைரக்ட் செல்லிங்? டைரக்ட் செல்லிங்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு ரீச் பண்ணுறது தான் டைரக்ட் செல்லிங். ஸோ அப்போது நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே நமக்கு டைரெக்டாக கிடைக்குதான்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் கைமாற்றி விட்டு தான் ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதனால் அந்த ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ரைஸை விட நம்மக்கிட்ட கிடைக்கும் போது அதிக லெவலில் இன்க்ரீஸ் ஆகி கிடைக்குது. அப்போது நிறைய பேர் கைமாற்றி விட்றவனுக்கு நம்ம இந்த இடத்துல இன்கம் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி மூலிமா ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துலேருந்து டைரெக்டாக கஸ்டமருக்கு ரீச் பண்ணுறது மூலிமா ஸோ கஸ்டமருக்கே இன்கமாக கொடுக்கறது தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைரக்ட் செல்லிங்.
ஸோ அப்போ அந்த ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சரில் ஒரு ஹை லெவலில் கிரியேட் பண்ண போகிற ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு நீங்கள் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி இன் 2025 சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா டைரக்ட் செல்லிங் சொல்லிட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ், அவங்க ஒரு நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாமே ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து தான் இன்னைக்கு அவங்களுடைய லைஃபே ஒரு பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ட்ரீமையும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிராண்டட் லைஃப் அவங்க லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ண கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னாக்கா விமேக்ஸ். இதுதான் நம்மளுடைய கம்பெனி நேம், விமேக்ஸ் க்ரோமிங் ஸ்டைல்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். அப்போது விமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் அண்ட் ஒரு காமர்ஸ் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ண ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ நம்மளுடைய கம்பெனியுடைய விஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்டை ஜஸ்ட் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா, அந்த பர்ச்சேசிங் மூலிமா அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது தான் கம்பெனியுடைய விஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபேஷன் ப்ராடக்ட் தான். ஸோ அதாவது மஸ்குலைன் ஃபேஷன், ஃபெமினின் ஃபேஷன், அசசரிஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஜஸ்ட்டு ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா ஸோ கம்பெனியில் இருக்கிற இன்கமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் அதர் பிராண்ட்ஸில் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் விமேக்ஸில் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் வெளியில் போயிட்டு ஒரு 2000க்கு நீங்கள் வெளியில் போயிட்டு நீங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் மட்டும் தான் கிடைக்கும். அதுவே நீங்கள் விமேக்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ப்ராடக்ட்டும் கிடைக்கும், இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். இதுதான் அதர் பிராண்ட்ஸுக்கும் விமேக்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா விமேக்ஸ் அப்போது நீங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா ஒரு 5 டைப் ஆஃப் இன்கமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க அண்ட் ஒரு ரிவார்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு 5 டைப் ஆஃப் இன்கமை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெஃபரல் இன்கம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா அஃபிலியேட் இன்கம்னு சொல்லுவாங்க, அதாவது டைரக்ட் ரெஃபரல் இன்கம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா தனியாக ஒரு ஆளாக பிஸ்னஸை ரன் பண்ண முடியாது. அப்போது உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்டில் டீம் ஏ, டீம் பின்னு ஆன்லைனில் ஸ்டோர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போது நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்த ஒரு பர்சன் 100 பிவிக்கு இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா இப்போது பிவி அப்படின்னாக்கா பாயிண்ட்ஸ் வேல்யூ, ஓகேங்களா? ஸோ அதாவது பிவின்றது பாயிண்ட்ஸ் வேல்யூ. அப்போது 100 பிவிக்கு ஒரு பர்சன் பிஸ்னஸை வந்து ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா 500 rupees. அதுவே அவர் 200 பிவிக்கு பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா 1000 rupees. நீங்கள் பிஸ்னஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பர்சன் டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னாக்கா ஸோ இதுதான் உங்களுடைய இன்கம், அஃபிலியேட் இன்கம், ஓகேங்களா? ஸோ ஒரு செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்குவாட் இன்கம், அதாவது டீம் ரெஃபரல். அதாவது பார்த்தீங்கன்னா அணியின் வருமானம்னு சொல்லுவாங்க. அதாவது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட்டில் டீம் ஏ, டீம் பின்னு வந்துருச்சு, ஓகேங்களா? அப்போ ரைட்டில் நீங்கள் ஒரு பர்சனை வந்து ப்ரொமோட் பண்ணி அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இன்னொரு பர்சன் டீம் பியில் இருக்கிறவரும் நீங்கள் பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணி அவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்போ டீம் ஏ, டீம் பி இவங்க வந்து அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணி ஒரு பெரிய லெவலில் ஒரு டீமை பில்டு பண்ணிட்டு வரும்போது அப்போது ரைட்டில் டீம் ஏல பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிவி, டீம் பியில் ஒரு 100 பிவி மேட்ச் ஆனாச்சுன்னா உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 1000 rupees. அப்போது உங்களுடைய பிவி வந்து மேட்ச் ஆகி வரும்போது உங்களுடைய இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்குவாட் இன்கம். அப்போது இந்த ஒரு 2 டைப் ஆஃப் இன்கம் மூலமாக மட்டும் ஒன் டேக்கு உங்களால் 10,000 இன்கம் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு ஜாபை சூஸ் பண்ணி போகிறவன் ஒரு நாள் ஃபுல்லாக அவன் ஜாபில், அதாவது ஒரு 8 மணி நேரம் ஒரு ஜாபில் அவன் ஒர்க் பண்ணி ஒரு நாளைக்கு 500 rupees தான் அவன் இன்கம் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களால் ஒரு 10,000 இன்கம் பண்ண முடியும் பெர் டேக்கு. ஆனால் இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு கண்டிப்பாக 10,000 கண்டிப்பாக உங்களால் இன்கம் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு இந்த ஒரு 10,000 நீங்கள் இன்கம் பண்ணுறதுக்கு ஒரு 1 year கண்டிப்பாக ஆகும். ஒன் டேக்கு 10,000 இன்கம் பண்ணணும் அப்படின்னாக்கா 1 year கண்டிப்பாக ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு தேர்ட் டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்கம். ஸோ ரீட்டைல் இன்கம் என்ன அப்படின்னாக்கா இப்போது உங்களுடைய பிவி, அதாவது உங்களுடைய ஐடியா பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிவிக்கு நீங்கள் செல்ஃப் பிவி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணும். அப்படி லாகின் பண்ணியிருக்கும்போது நீங்கள் ஒரு தேர்ட் டைப் ஆஃப் இன்கமுக்கும் 4th டைப் ஆஃப் இன்கமுக்கும் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீட்டைல் பர்சனல் போனஸ். ஒரு தேர்ட் டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பர்சனல் போனஸ். ஸோ அதாவது செல்ஃப் ரீபர்ச்சேஸ். அதாவது இப்போ உங்களுடைய ஐடியா வந்து நீங்கள் 100 பிவிக்கு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா
அப்போது லாகின் பண்ணியிருக்கும் போது இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்குலர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஷூ கேட்குறாங்க, ஷர்ட் கேட்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ஐடியிலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆர்விக்கு, அதாவது நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆர்விக்கு 50 ருபீஸ். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு 10 ஆர்விக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா, அப்போது 10 ஆர்விக்கு உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா 500 ருபீஸ். அப்போது ஒரு 20 ஆர்விக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் 1000 ருபீஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பர்சனல் போனஸ். அப்போது ஒரு 4th டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரீட்டைல் மேட்சிங் போனஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, டீம் ரீபர்ச்சேஸ், அதாவது ரைட்டில் டீம் ஏ டீம் பின்னு இருக்கும். அப்போது இந்த டீம் ஏ டீம் பி இவங்க இந்த மாதிரி அவங்களுடைய ஐடி 100 PV லாகின் பண்ணி 100 PV லாகின் பண்ணி அவங்க ஒரு ஆர்விக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதாவது டீம் ஏல ஒரு 100 ஆர்விக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, டீம் பிலையும் ஒரு 100 ஆர்விக்கு பர்ச்சேஸ் பண்ணி அது மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு 700 ருபீஸ் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் மேட்சிங் போனஸ். ஒரு 5th டைப் ஆஃப் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெவன்யூ இன்கம். ஸோ அந்த ரெவன்யூ இன்கம் என்ன அப்படின்னாக்கா மந்த்லி ஷேர்ன்றத கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது இது ஒரு மந்த்லி இன்கம். ஸோ இதில் வந்து நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு 4 டைப் ஆஃப் இன்கம்ல இருந்து நீங்கள் ஒரு 50K, நீங்கள் ஒரு 50,000 நீங்கள் இன்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஸோ இந்த ஒரு ரெவன்யூ இன்கமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அதாவது இங்கே ஒரு 50K இன்கம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 lakhக்கு எலிஜிபிள் ஆகிடுங்க. ஒரு 1.5 lakh நீங்கள் இன்கம் பண்ணிட்டீங்கன்னா 2 lakhக்கு எலிஜிபிள் ஆகிடுங்க. ஒரு 3 lakh இன்கம் பண்ணிட்டீங்கன்னா 3 lakhக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அப்போது அந்த ஒரு மேக்ஸ்னா என்ன அப்படின்னாக்கா ஈச் அண்ட் எவ்ரி மந்த்து, அதாவது இப்போது கம்பெனியில் மந்த்லி ஓவரால் டேர்ன் ஓவர் பார்ப்பாங்க. அந்த ஓவரால் டேர்ன் ஓவரில் ஒரு 10%, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்தில் ஓவரால் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakh வந்திருக்கு. இப்போ அந்த ஒரு 10 lakhல 10% பார்த்தோம் அப்படின்னாக்கா 1 lakh. அந்த 1 lakhல ஒரு எத்தனை பேர் மேக்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதாவது இப்போ ஒரு 10 பேர் மேக்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அப்போது அந்த 1 lakhல அந்த 10 டிவைட் பண்ணுவாங்க. அந்த 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா 10,000 கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 50K இன்கம் பண்ணி 1 lakhக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னாக்கா 10,000 into 1 10,000 உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அதுவே நீங்கள் 1.5 lakh நீங்கள் இன்கம் பண்ணி உங்ககிட்ட ஒரு 2 lakhs இருந்துச்சு அப்படின்னாக்கா 10,000 into 2 20,000 உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். அப்படின்னா உங்ககிட்ட 3 lakhs இருக்குது, இல்லைனா 5 lakhs இருக்குது அப்படின்னாக்கா இப்போ 10,000 into 5 உங்களுக்கு 15,000 இன்கம் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெவன்யூ இன்கம். ஸோ இது மந்த்லி ஈச் அண்ட் எவ்ரி மந்த்து. ஸோ உங்களுக்கு இப்போ ஈச் அண்ட் எவ்ரி மந்த் இந்த ஒரு இன்கம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிவார்ட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு 10,000 ருபீஸ் நீங்கள் இன்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டலில் டின்னர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 25,000 நீங்கள் இன்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 2 days ட்ரிப்பு 1 night ஸ்டே பண்ணுற மாதிரி ரெசார்ட்டில் உங்களுக்கு ஒரு ட்ரிப் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இன்கம் பிளான் எல்லாமே முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 shot VMAX. ஸோ இந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனியில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை ஜஸ்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அதாவது 100 PV 50 PVக்கு இந்த மாதிரி ஒரு PV இருக்கும், பாயிண்ட்ஸ் வேல்யூ. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூக்கு தான் நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அதாவது 100 PV பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 10,000 ருபீஸ், 50 PVக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5,000 ருபீஸ். அப்போது நீங்கள் ஒரு 50 PV மினிமம் நீங்கள் 50 PVக்கு நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஒரு விஷயத்தை இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த ஒரு கோவிட் டைமில் ஜஸ்ட் ஒரு 1550 ரூபாய்க்கு ஒரு பர்சன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொடுக்குற கேஷுக்கு ஒர்த்தான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் நீங்கள் ஒரு 1550 ருபீஸ் உங்கள் லைஃப்பை, உங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு 1550 ருபீஸ் நீங்கள் வந்து எங்கேயோ நிறைய இடத்துல தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே செலவு பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் மாற்றி செலவு பண்ண போகிறீங்க. இந்த இடத்துல VMAXல பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிராண்டட் லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபைனலாக பிளான் எல்லாமே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி யார் வேணாலும் கொடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்மளுடைய வாரன் பஃபெட் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீ உறங்கி கொண்டிருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொள்ளாவிட்டால் சாகும் வரை நீ உழைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு. ஸோ இது 100% பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ. அப்போது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைசேஷன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜாப்ன்ற ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணி கடைசி வரைக்கும்
வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஓடிட்டு இருக்க போகிறீங்களான்ற விஷயத்த நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிளான் எல்லாமே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஜாயின் பண்ணோம் இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஸோ என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கலாம். ஸோ அவங்களுக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.